எல்லாருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம தமிழ் பாடத்தில் இயல் 1 அதில் இன்பத்தமிழ் அப்படின்ற பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். சமச்சீர் கல்வி புக்கில் இருக்க தமிழ் பாடம். இதை எப்படி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன், நீங்கள் கவனிங்க. இன்பத்தமிழ். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. அதாவது நம்ம தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. நம்ம தமிழ் இலக்கியங்களே நம்ம தாய்மொழியாகிய தமிழை போற்றுதான். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இலக்கியங்கள் நம்ம தமிழ் மொழியை போற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். பாரதிதாசன் தமிழை நிறைய விதமாக சொல்லியிருக்காரு. கண்ணே மணியே என்று குழந்தைகளை செல்லமாக கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் தம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். நம்ம சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எப்படி இது பண்ணுவோம், கண்ணே மணியே வைரக்குட்டி அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லுவோம். அது மாதிரி பாரதிதாசன் தமிழுக்கு நிறைய பெயர்கள் சூட்டியிருக்காரு. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். சரியா மாணவர்களை? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் அமுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா, நம்ம உயிர் எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உயிர். அந்த உயிருக்கு நம்ம தமிழ் நேர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நம்ம உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவோம். உயிர் எவ்வளவு போனால் வராது, அந்த மாதிரி நம்ம உயிரோட ஒப்பிட்டு சொல்கிறாரு தமிழை. அதான் தமிழுக்கு அமுதென்று பேர்னா, அமிர்தம் மாதிரியா நம்ம தமிழ் அவ்வளோ தூரத்துக்கு இனிமையாக இருக்கும். அமுதம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது. அந்த அமிர்தத்தை மாதிரி இனிமையானது நம்ம தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உயிருக்கு நேர் அப்படின்னா நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமானது, அந்த உயிருக்கு இணையானது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நம்ம உயிரோட இணையாக சொல்கிறாங்க. அமுதத்தோடு ஒப்பிட்டு நம்ம உயிருக்கு நேராக சொல்கிறாங்க. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விழிவுக்கு நீர். தமிழுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலவு அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அது தமிழ் நம்ம சமுதாயத்தினுடைய இப்போ நீர் நம்ம அடிப்படை தேவைகளில் ரொம்ப முக்கியமானது நீர். நீர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதனால் அந்த விளைவுக்கு நீர் அப்படின்றதுனா அடிப்படையான நீர் போன்றது. நம்ம சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையானது நீர் அப்படின்றது மாதிரி சொல்கிறார். நிலவோட ஒப்பிட்டு நம்ம சமுதாயத்தினுடைய நீரோட நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மனம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபித்த ஊர் அப்படின்னா நம்ம வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு முதல்ல அமுதுன்னு சொல்லிட்டு நம்ம உயிருக்கு நேர்னா நம்ம உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவென்று பேர் அப்படின்னா நம்ம விளைவுக்கு நீர் அப்படின்றது சமுதாயத்தினுடைய முக்கியமானது, நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமானது நீர். அந்த நீரோட ஒப்பிட்டு சொல்கிறாரு. மனமென்று பேர் அப்படின்னா நம்ம நிரூபித்த ஊர், வாழ்கிறதுக்கு தேவையான ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்னா, தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னா நம்ம இளமையோடு இருப்பதற்கு காரணமானது பால். அந்த பாலை நம்ம இப்போ அதோட எதை ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம பெயர் சூட்டியிருக்காரு. பால், இளமைக்கு பால்னு சொல்லியிருக்காரு. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்னா, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு அது கூர்மையான வேல் அப்படின்ற ஒரு கருவியோட, புலவருக்கு வேல்னா அந்த கருவியோட நம்ம இளமையையும் கருவியோட அந்த வேலையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. தமிழெங்கள் உயர்வுக்கு வான் அப்படின்னா
இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வானம் உயர்ந்தது, அந்த உயர்ற அளவுக்கு நம்ம எல்லையாகிய வானம் போன்றது, நம்ம உயர்வுக்கு நிகரானது, நம்ம உயர்றதுக்கு நிகரானது வான் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழை வந்து நம்ம வானுக்கு உயர்வுக்கு சொல்லியிருக்காங்க. இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னா, நம்ம நம்ம வந்து அசதியாக இருக்கிறப்ப வந்து ஏதாவது இனிப்பாக சாப்பிட்டா சுறுசுறுப்பாக ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு சொல்கிறது. எங்கள் சோர்வை நீக்கிறதுக்கு ஒளிர செய்யும் தேன் போல. நம்ம ஒரு ஏதாவது இனிப்பு சாப்பிட்டோம்னா டக்குன்னு அப்படியே ஃபேஸ் நல்லா முகம் வந்து நல்லா மலர்ந்த மாதிரி ஆயிடும். தேன், அதான் தேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த தான் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அசதியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து சோர்வாக இருக்கும்போது நம்மளுக்கு தேன் கொடுத்தா எந்த மாதிரி இருக்கும், அதோட ஒப்பிட்டு சொல்கிறாரு. தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் வந்து எங்களுக்கு அறிவுக்கு தோல் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அறிவு வந்து எப்படி துணையாக இருக்கிறது தான் நமக்கு அறிவு. அது அறிவுக்கு வந்து தோல் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தோல் கொடுக்கறத வந்து எதனோட ஒப்புறாரு அப்படின்னா, இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். வைரன்றது ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, உறுதிமிக்க. அது வாழை வந்து வைரத்தில் கூர்மையாக இது பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள், உறுதியான ஒரு வாள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சிடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், நிரூபித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். இதை வந்து பாரதிதாசன் அப்படின்றத நம்ம எழுதணும். இதில் வந்து நம்ம மனப்பாட பகுதின்னு பார்த்தா இந்த முதல்ல இருக்க 6 மட்டும்தான் நம்ம மனப்பாட பகுதி. இதை மட்டும் படித்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதனுடைய பொருள் பார்க்க போகிறோம். நம்ம பாடலை வச்சே வரும். தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்றது நம்ம இதுக்கு எதை சொல்கிறாங்கன்னா, இன்ப தமிழ் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது, நம்ம உயிரோட இணையானதுன்னு சொல்கிறாங்க. அமுத வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அமுதம் வந்து உயிருக்கு இணையானதாக சொல்கிறாங்க. அது மாதிரி தமிழுக்கு நிலவை நம்ம என்ன சொன்னோம், சமுதாயத்தின் அடிப்படையான நீர். இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அமுதை வந்து நம்ம உயிருக்கு இணையானதாகவும், இப்போ நிலவை வந்து எதுக்கு சொல்கிறான்னா சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது நீர், அதோடையும் சேர்த்து நம்மளுக்கு ஒப்பிடுறாங்க. அப்புறம் தமிழுக்கு மனம் அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளமைக்கு எதோ சொல்கிறாங்க அப்படின்னா, இளமையோடு இருக்கிறதுக்கு பால், அதை வந்து நல்ல புகழ் மிகுந்த கூர்மையான வேல், அதாவது நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு அது கூர்மையான வேல் போன்ற கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம், நம்ம உயர்றதுக்கு வந்து எல்லையாகிய வானம், அது வந்து இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. நம்ம வந்து எவ்வளோ சோர்வு இருந்தாலும் அந்த சோர்வை நீக்கி நம்மளுக்கு அந்த ஒளிர் தரக்கூடிய தேன் போன்றது. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல், நம்ம அறிவுக்கு துணை கொடுக்குற தோல்னு சொல்கிறாங்க. தமிழெங்கள் கவிதை வைரம் போன்ற உறுதிமிக்க வாள், வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். இதை மட்டும் நம்ம படிக்கணும். இதுக்கப்புறம் வந்து இயைபுன்னு கொடுத்துருக்காங்க. இயைபு அப்படின்றது வந்து நம்ம கடைசி எழுத்து வந்து நம்மளுக்கு அந்த ஓசை வந்து ஒன்று போல் இருக்கும். போர், தேர், போர், நேர்,
பால், வேல் என அடிப்படையில் வந்து இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளது. இவ்வாறு சொற்கள் ஒரே ஓசையில் முடிவதை இயைபுத் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஓசையில் முடிகிறது தான் இயைபுத் தொடர். லாஸ்ட் வர்றது போர், தேர், பால், வேல் இப்படின்னு ஒரே ஓசையில் முடிகிறதுனால இது இயைபுத் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவருடைய பாரதியாரனுடைய நூல் அந்த அவருடைய பற்றி சிறு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுக்கிறது முக்கியம். ஏன்னா ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க. அவருடைய அந்த அவர் என்னென்ன கவிதைகள்லாம் எழுதினார் அப்படின்றது 2 மார்க்லையும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிறது முக்கியம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஆனால் பாரதியாரினுடைய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அவர் மீது ரொம்ப வந்து பாசம் வச்சுருக்கனால, அவர் ரொம்ப கவிதைகள்லாம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு பற்றுனால அவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம். அவர் பெயரை பாரதிதாசன் அப்படின்றத வந்து சுப்புரத்தினோன்ற இயற்பெயரை பாரதிதாசன்னு அவர் மாற்றிக்கிட்டார். தம் கவிதைகள் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இந்த முக்கியமானது. அவர் என்னென்ன கவிதைகள் வந்து எழுதியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு அப்படின்னு புரட்சிகரமான பாடல்கள்லாம் வந்து அவர் கருத்துக்களில் பாடுபொருளாக பாடியிருக்கார். எனவே இவர் புரட்சி கவி அப்படின்னு அவர் நிறைய புரட்சிகரமான பாடல்களை பாடினதுனால இவர் புரட்சி கவின்னு போற்றப்பட்டிருக்காரு. இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இவர் பாவேந்தர் அப்படின்னும் புரட்சி கவின்னு சொல்கிறாங்க, பாவேந்தர்னு சொல்கிறாங்க. இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இது பாரதிதாசன் அப்படின்ற ஒரு கவிதையிலிருந்து தமிழ் அப்படின்ற ஒரு நூல்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தலைப்பில் கீழே அந்த தலைப்புக்கு கீழே இதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். இதுக்கு வந்து சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஸாக இருக்கும். எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கும். இந்த ஆவண்ணா. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆவண்ணா அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஆனா. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு அப்படின்னா விளைவுக்கு நம்ம என்ன சொன்னோம்? நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல். ஒத்த ஓசையுடைய இயைபு சொற்கள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே அந்த கடைசியில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒன்று போல் ஓசையாக ஒத்த ஓசையாக வருது. போர், நேர். அப்புறம் இன்னொன்று என்ன படித்தோம்? பால், வேல். அதான் இயைபு தொடர். அதுக்கப்புறம் குருவினால் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து அமுது சொன்னார், நிலவு, மனம் அப்படின்னு அவர் பாரதியார் வந்து தமிழுக்கு சூட்டிய பெயர்கள். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னா, நம்ம எதனோடலாம் ஒப்பிடுறாங்க அப்படின்னா, தேன், தங்கம், கரும்பு, அமுத சுரபி, நவமணிகள் இவற்றோடு வந்து ஒப்பிடுறாங்க. சிறுவினாவுக்கு வந்து இந்த நோட்டில் குருவினா அதுக்குரியது எல்லாம் எழுதியிருக்கு. நீட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நான் தமிழை தேன், தங்கம், கரும்பு, அமுத சுரபி, நவமணிகளோடு ஒப்பிடுவேன். அதுக்கப்புறம் சிறுவினா. இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னா, நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது. நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிர் போன்றது. அதனால் சமூக வளர்ச்சிக்கு தமிழ் மொழி நீராக பயன்படுகிறது. அப்படி எழுதிக்கோங்க. சிந்தனை வினா வந்து வேல் என்பது ஒரு ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க.
வேல் கூர்மையான ஆயுதம். அதேபோல் தமிழ் மொழியிலுள்ள இலக்கியங்கள், பாடல்கள், கவிதைகள் கூர்மையான கருத்துக்களை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துகிறது. ஆகவே தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. வேலும் கத்தியின் முனையை விட மேலும் கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்று பழமொழியும் இதனையே விளக்கும். இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ மாணவர்களே.